ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஹெல்த்தியான சிறுதானிய இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் சிகப்பரிசி, வெள்ளை சோளம், அது இல்லாமல் திணை அரிசி இதெல்லாம் சேர்த்து இந்த இட்லி செய்கிறதுனால சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். அது இல்லாம உடம்புக்கு அதிகமான புரோட்டீன், ஃபைபர் இதெல்லாம் நமக்கு கிடைக்கவும், இந்த இட்லியே சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். எண்ணற்ற சத்து நிறைந்த இந்த இட்லி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் முதன் முறையா பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி செய்கிறதுக்காக இப்போ நான் 1 கப் அளவுக்கு சிவப்பு அரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு திணை அரிசி, இது கூட 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம், இது எல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த திணை அரிசிலலாம் கொஞ்சம் அதிகமாக தூசி இருக்கும். அதனால் நல்லா கையை வச்சுட்டு இது போல் நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா ஒரு 2-3 தடவை அலசினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இதில் தண்ணி நம்ம இந்த அரிசி ஃபுல்லாக டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த சிவப்பரிசி அது இல்லாமல் நம்ம வெள்ளை சோளம்லாம் ஊற வச்சோம்ல, அதெல்லாம் நல்லா ஊறி வரும். இப்போ நல்லா ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா இதை தண்ணியை வடிச்சிட்டு இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இது போல் ஊற வச்சுருக்கோமோ, கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அரைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கிற மாவோட பதம் நார்மலாக இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைப்போல் அந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவுலாம் கரைச்சி விடுவோம்ல, அது போல் நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நான் இதை ஒரு கரண்டியில் நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கையில் கூட கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இது போல் கரைச்சி விட்டுட்டு நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு மாவு நம்ம புளிக்க வைப்போம்ல, அது போல் ஓவர் நைட் புளிக்க வச்சிடலாம். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 5லேருந்து 6 மணி நேரமாவது புளிக்க வச்சுடுங்க. புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நம்ம இட்லியோ இல்லை தோசையோ ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இதை நல்லா ஒரு 8 மணி நேரம் நான் புளிக்க வச்சுட்டேன். ஓவர் நைட் புளிக்க வச்சதுனால இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா மாவு நல்லா புளிச்சு வந்ததை இது போல் முதல்ல கலந்து விட்டுடலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை இது போல் நல்லா கலந்து கொடுக்கணும். அப்போ தான் இட்லி சாஃப்டாக வரும் நமக்கு. ஏன்னா இந்த சிவப்பரிசி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் மாவு நார்மலாக இட்லி தோசைக்கு மாவு கரைக்கிறது போல் லைட்டாக கரைக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கரைச்சோன்னா தான் இந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். வெள்ளை சோளம், சிவப்பரிசியில் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இது போல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கரைச்சி விட்டாச்சு. விட்டதை இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நார்மலாக இட்லி பாத்திரத்தில் நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆவி கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றினோன்னா நமக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இட்லி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது போல் இட்லி செஞ்சு சாப்பிட்டோன்னா 4 இட்லி சாப்பிட்றவங்க 2 இட்லி சாப்பிட்டா போதும், வயிறு நமக்கு நிரம்பிடும். இதனால் நமக்கு வெயிட் லாஸ் ஆகுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இதில் நமக்கு சுகர் லெவல் அதிகமாக ஏறுறத ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த சிவப்பு அரிசி நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இதில் அயன், அது இல்லாமல் புரோட்டீன், ஃபைபர் இது எல்லாமே அதிகமான அளவு இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு சிறுதானியம்லாம் சரியாக சாப்பிடாதுங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது போல் இட்லி போல் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. இந்த இட்லி வேக வைக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா போதும். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும்.
எவ்வளோ சுலபமா இந்த ஆரோக்கியமான இட்லி நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.